நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் நம்மளை சுற்றி, நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில், நம்ம வேலையில், நம்ம ஊழியத்தில், நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே என்கரேஜ்மெண்ட்டே இல்லாத, ஒரு வெறுமையான, ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லாத, நம்பத்தக்க மனிதர்களே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். நம்ம நினச்சிருப்போம் ஒரு விஷயத்தை, நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சிப்போம், நம்ம இப்படி தான் நடக்கும் என்று சொல்லி முடிவு பண்ணியிருப்போம். அதனால தான் எஸ் ஆர் நோன்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம தான் நல்லா உணர்ந்துருக்கணும், நம்ம நினைக்கிறது கிடையாது, நம்ம யோசிக்கிறது கிடையாது, நம்ம கண்களுக்கு தெரிகிறது கிடையாது, நம்ம காதுகளுக்கு கேட்கறது கிடையாது, நம்ம மனசுக்கு புரியுறது கிடையாது. இதெல்லாம் தாண்டி செய்கிறவர் என் தேவன். ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி, அவங்களுடைய பழைய குறைவுகளை திரும்பி கொண்டு வந்து அவங்களுக்கு இன்னும் குற்றப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் எப்படி இருந்தேன், அப்படி இருந்த என்னை இன்னைக்கு இப்படி மாத்திருக்கிறாருன்னா, என் திட்டத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி என்னை செயல்படுத்துறாருன்னா, இவங்களுக்கும் திட்டம் வச்சிருக்கிறார்ல, இவங்களுக்கு கர்த்தர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார்ல, இவங்களை அதை நோக்கி செலுத்துவார் என்பதை நம்பி அந்த கான்வர்சேஷனை பேச ஆரம்பிங்க. டாக் ப்ரோக்ரஸ். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்கறத பார்ப்போம்.